நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் சே தமிழ் அவர்களை ஆதரித்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசூரன் சரவணன் அவர்கள். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்களிடத்திலே இந்த பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். இங்கு அரசியல் என்பது எப்படிப்பட்ட அரசியலாக மாறி நிற்கிறது? வாக்குக்கு காசு கொடுத்ததை தாண்டி மக்களுக்கு இலவசங்கள் கொடுத்து மக்களின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் இந்த அரசியல் மாறி போய் நிற்கிறது. நாம் கேட்பது இந்த அரசாங்கத்திடம் இலவசங்களை கொடுத்து கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி அதை வைத்து இந்த நாட்டை கடன்கார நாடாக மாற்றியதை தவிர என்ன மாற்றத்தை நீங்கள் விளைவித்தீர்கள்? 1967 இருந்து 2021 வரை தமிழ்நாடு வாங்கிய கடனின் தொகை 4.25 லட்சம் கோடி. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொந்தளித்தார்கள், கோபப்பட்டார்கள். தமிழ்நாட்டை அடமானம் வைத்து விட்டார்களே என்று கொந்தளிச்சு பேசினார் ஐயா ஸ்டாலின். அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஸ்டாலினுக்கு இவ்வளவு அக்கறையா? கடன் வாங்கி விட்டார்களே, அதிமுக ஆட்சி கடன் வாங்கி 4.25 லட்சம் கோடி தமிழ்நாட்டை கடன்கார நாடாக மாறிடுச்சே அப்படின்னு பேசும் பொழுது அந்த ஐயா திருவாய் மலரும் பொழுது, ஆக இந்த அதிமுக ஆட்சியில நிர்வாக திறனற்ற எடப்பாடி பழனிசாமியில 4.25 லட்சம் கோடி கடன் ஆயிருச்சு. இதை யார் அடப்பா? எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்வாரா? இல்ல 10 கட்சி பழனிசாமி பதில் சொல்வாரா அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசினார். இந்த 5 ஆண்டுகள்ல 2021 இருந்து 2026 இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் தமிழ்நாடு வாங்கிய கடன் தொகை 6 லட்சம் கோடி. ஆக மொத்தம் இப்ப 10.25 லட்சம் கோடி கடன். இந்த 10.25 லட்சம் கோடி கடனை யாரு வந்து அடப்பார்? இப்ப ஐயா ஸ்டாலினிடம் நாங்க கேட்கிறோம், ஐயா 4.25 லட்சம் கோடி 50 வருஷத்துக்கு சேர்த்து 4.25 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருந்தார்கள் அண்ணா காலத்துல இருந்து. நீங்க வந்த 5 வருஷத்துல கூடுதலா 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே, அந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க? பள்ளிக்கூடத்தை மேம்படுத்திருக்கீங்களா? 300 அரசு பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடி இருக்கீங்க. அரசு மருத்துவமனையை மேம்படுத்தி இருக்கீங்களா? இல்ல. அங்க போற நோயாளிக்கு மரண தண்டனையை ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, பெண்கள் மீது கை வைத்தால் இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மரண தண்டனை வாங்கி கொடுப்போம். ஆனால் உங்கள் மருத்துவமனைக்கு போனாலே எங்களுக்கு மரண தண்டனை தாங்க கிடைச்சிட்டு இருக்கு. மாற்று சிகிச்சையை கொடுத்து சென்னை தலைநகர் நாம பேசுறோம், தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னை, அங்கதான் எல்லாம் கிடைக்கும், அங்கதான் எல்லாம் கிடைக்கும். ஆனா அங்க 8 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியை 4 மாத கை குழந்தைக்கு போட்டு தவறான சிகிச்சையில் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. ஐயா ஸ்டாலினிடமும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்கிறாங்க, தெரியாம நடந்துருச்சு ஐயா, தெரியாம அந்த ஊசியை ஒரு தடவை ஸ்டாலின் நீங்க போட்டுக்கங்களேன். ஐயா தெரியாம ஒரு தடவை ஐயா மா சுப்பிரமணியன் நீங்க அந்த ஊசியை போட்டுக்கங்களேன். ஒரு தடவை தெரியாம ஐயா செந்தில் பாலாஜிக்கோ இருக்கிற அமைச்சர் கே என் நேருக்கோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கோ எங்க அண்ணன் சிவசங்கரனுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு மாற்றி போட்டுருவீங்களா? அப்ப நாட்டு மக்கள் உங்களுக்கு ஏளனம் எகத்தாலும். இப்ப இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு ஐயா ஸ்டாலின் புதுசா திட்டம் சொல்றாரு. நாங்க வந்துட்டா 2000 ரூபாய் தருவோம். மகளிருக்கு ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், இப்ப 2000 ரூபாய் நாங்க தரப்போறோம். இப்ப கோடைக்கால நிதியாக 5000 ரூபாய் கொடுத்திருக்கோம். 3 மாசம் காசு, 2 மாசம் 2000 ரூபாய் வந்து இதுக்கு வெயிலுக்கு. வெயில் என்ன 2026 தான் வந்துச்சா? 25, 24, 23, 22, 21 எல்லாம் வெயில் காலமே வரலையா? என்னமோ வெயில் காலம் இப்பதான் வந்தது மாதிரி 2000 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம். கரிசனம். இவர் எடப்பாடி பழனிசாமி, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 10,000 ரூபாய் கருணை தொகை. ஏன்னா இவர் பேகனுடைய வாரிசு, அவர் வள்ளல் பாரிவள்ளலுடைய வாரிசு, 2 பேரும் வாரி வாரி வழங்குறான். காசு எங்க இருந்து கொடுக்கிற? 10.25 லட்சம் கோடி எங்களை கடன்காரனாக மாற்றிவிட்டு எங்களுக்கு காசை உலக வங்கிட்ட கடன் வாங்கி அதுல இலவசம் கொடுத்து அதுக்கு கருணாநிதி பேர் வைப்பீங்க, இல்ல இவங்க வந்தா அம்மா பேர் வைப்பாங்க. 10,000 ரூபாய் கருணை தொகை. அந்த கருணையை
ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு எதிராக 13 பேரை சுட்டுக் கொண்டீங்களே, அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கருணை ஏன் வரல? அன்னைக்கு கருணையே இல்லாம 13 பேரை கொன்ற இவர்கள் இப்ப கருணை தொகை கொடுக்கிறோம். கருணை தொகை கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிருமா? இவர் 5000 கொடுத்தாரு, நான் 10,000 கொடுக்கிறேன். இவரு பிரிட்ஜ் கொடுக்கிறேங்கிறாரு. யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. நாங்க வந்தா வீட்டுக்கு பிரிட்ஜ் கொடுத்துறோம். ஐயா ஸ்டாலின் சுபா உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நான் எப்படிப்பட்ட ஆள்? யாரு? நான் கர்நாடக நான் போடுறேன் பாரு ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு அவரு 8000 ரூபாய்க்கு கூப்பன். எதுக்குங்க கூப்பன்? கடைகளுக்கு போங்க, 8000 ரூபாய் அந்த கடையில போய் கூப்பனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாங்க. மிக்சி வேணா வாங்கிக்கலாம், டிவி வேணா வாங்கிக்கலாம், இல்ல உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வேணுமா வாங்கிக்கலாம். எந்த வீட்டு உபயோக பொருட்களாக இருந்தாலும் நீங்கள் 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்து வாங்கிக்கலாம். இது ஐயா ஸ்டாலினுடைய திட்டம். நீங்க கூப்பன் கொடுக்குறீங்க, மிக்சி கொடுக்குறீங்க, கிரைண்டர் கொடுக்குறீங்க, எல்லாம் சரிங்கய்யா. இவர் வந்து பிரிட்ஜ் கொடுக்கிறாரு. இதெல்லாம் கொடுத்துட்டீங்க. சமைக்கிறதுக்கு அரிசி, பருப்பு, வெண்டைக்காய், சுண்டக்காய், தக்காளி இதெல்லாம் எவன்டா கொடுப்பான்? உங்க ஒப்பனா கொடுப்பான்? இல்ல முதலிக்கு போன உங்க ஒப்பர் எந்திரிச்சு வந்து இதெல்லாம் எங்களுக்கு கொடுப்பாரா? இதை கொடுக்க வேண்டிய ஒரே ஆள் இந்த விவசாயி தான். அதனால தான் விவசாயியை நாங்கள் கையில ஏந்தி நிக்கிறோம். விவசாயி இல்லாது இங்க எதுவுமே இல்ல. இவர்கள் இலவசங்களை கொடுக்கிறான். இலவசமா எதை கொடுக்கணும்? கல்வியை குடுறா, மருத்துவத்தை குடுறா, இல்ல எங்களுக்கு தூய குடிநீரை குடுறா. அதெல்லாம் காசு. குடிநீர் 1 லிட்டர் தண்ணிய நமக்கு 20 ரூபாய்க்கு விற்கிது இந்த நிறுவனங்கள், இந்த அரசாங்கங்கள். ஆனால் அதே தனியார் நிறுவனத்துக்கு 1 லிட்டர் தண்ணியை 20 காசு கொடுக்கிறான். சரி, மிக்சி கொடுத்தற, கிரைண்டர் கொடுத்தற, இதெல்லாம் கொடுத்துறப்பா. இதுக்கெல்லாம் கரண்ட் பில்லுன்னு ஒண்ணு வரும்ல. இந்த கரண்ட் பில் யாரு கட்டுவா? எம்ஜிஆர் எந்திரிச்சு வந்து கட்டுவாரா? ஜெயலலிதா வந்து நடிச்சு காசு கொடுப்பாங்களா? இல்ல அண்ணாதுரை வந்து கட்டுவாரா? இல்ல ஐயா கருணாநிதி வந்து கட்டுவாரா? யார் கட்டுவா? அப்ப அந்த மின்சாரத்துக்கு கட்டணும், நாம கட்டணும். இதுக்கு பேர் வளர்ச்சி திட்டமா? இது வளருது. ஐயா ஸ்டாலின் சொல்றாரு தமிழ்நாடு வளருது, தமிழ்நாடு நம்பர் 1, தமிழ்நாடு நம்பர் 1. ஆமா நம்பர் 1. இந்தியாவிலே அதிகமா கடன் வாங்கின மாநிலத்துல தமிழ்நாடு நம்பர் 1. இந்தியாவிலே அதிகமா ஆத்துமணல திருடினதுல தமிழ்நாடு நம்பர் 1. இந்தியாவிலே அதிகமாக மலைகளை உடைத்து வித்ததுல தமிழ்நாடு நம்பர் 1. இந்தியாவிலே அதிகமாக சாராயம் வித்து அதில் காசு பார்த்த மாநிலம் தமிழ்நாடு, அதுல நம்பர் 1. இப்படி எண்ணற்றமா இருக்கு. கனிமவள சுரண்டல்ல இருந்து நிலத்தடி நீர்மட்டத்தை காலி பண்ணதுல இருந்து எல்லாத்திலையும் நம்பர் 1 தமிழ்நாடு. அதுல பேசுறாரு பாட்டு வேற பாட்டு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டுமா? சொல்லிவிடுவேன் ஏதாவது. ஸ்டாலின் தொடரட்டும், தாய்மார்கள் தாலி அறுக்கட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், பிள்ளைகள் படிக்காம போகட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், மருத்துவமனையில் சாக கொடுக்கட்டும். அப்படி வேணா போடுங்க. உங்க ஆட்சியில் அப்படித்தான் இருக்கு லட்சணம். இலவசம் அறிவித்து இலவசங்கள் நாங்க 2000 ரூபாய் 3000. இன்னொருத்தர் புதுசா அவரு குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு நான் வந்தா 2500 ரூபாய் கொடுப்பேன். எங்க இருந்து கொடுப்ப? படத்தில் நடிச்சு கொடுப்பியா? இல்ல பனையூர்ல இருக்கிற வீட்டை வித்துட்டு வந்து கொடுப்பியா? பனையூர்ல இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு வந்து கொடுப்பியா? எங்க இருந்து கொடுப்பீங்க 2500? மறுபடியும் உலக வங்கிட்ட கடன் வாங்கணும். ஏற்கனவே அவர் 5000 கொடுத்தாரு. 6550 கோடி ரூபாயை ஒரே நாள்ல எல்லாருடைய பெண்கள் வங்கி கணக்கிலையும் போட்டாரு. இவர் வந்தா 10000 கொடுப்பேங்கிறாரு. 5000 ரூபாய்க்கு 6550 கோடி, 10000 ரூபாய் என்றால் 12000 கோடிக்கு மேல. இந்த 12000 கோடியை எங்கிருந்து ஏற்பாடு? எடப்பாடி பழனிசாமி மாசம் 2000 2500 தர்றீங்களே, இதுக்கு கூடுதலாக 5 லட்சம் கோடி தேவைப்படுமே. இந்த 5 லட்சம் கோடியை எங்க இருந்து கொடுப்ப? நாங்க மாற்றாக நாங்க என்ன சொல்றோம்? இந்த இலவசங்களை தவிர்த்து விட்டு உங்களுக்கு கொடுக்கிற இந்த 2000 2500 இதுல இந்த காசுக்கு 5 லட்சம் கோடி. இந்த 5 லட்சம் கோடிகள்ல அந்தந்த மாவட்டத்தில் தொழிற்சாலைகளை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அதுல மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அதுல இருந்து அவர்களுக்கு வருமானம் மாசம் 25000 ரூபாய் சம்பளத்திற்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம். இவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்களா? 75 லட்சம் பேர் வேலை இல்லாம தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இருக்கான். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 70 லட்சம் பேர் விண்ணப்பிக்கிறான். அப்ப இங்கு வேலை வாய்ப்பை உருவாக்காது வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் வந்து உருவாக்கி கொடுக்கும். வெளிநாட்டில இருந்து போர்டு கம்பெனி வரணும், ஹுண்டாய் கம்பெனி வரணும், ஆப்பிள் நிறுவனங்கள் வரணும், சாம்சங் நிறுவனம் வரணும். அவன் வந்து தான் வேலையை கொடுக்கணும்னா ஐயா மு.க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் முட்டைக்கு மயிர் புடுங்குற வேலையா? நீங்கள் தானே வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அதை செய்யாம விட்டுட்டு நாங்க வந்தா வேலை கொடுப்போம். வந்தப்ப ஏன் கொடுக்கல? 75 ஆண்டுகள்ல 60 ஆண்டுகள் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கீங்க. இந்த மாறி மாறி ஆட்சி செஞ்ச நீங்கள் வேலை வாய்ப்பை ஏன் உருவாக்கல? அதுக்கு என்ன திட்டம் இருக்கு? இந்த கடனை எப்படி அடைப்பீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் இவர்கள்ட்ட பதிலே இருக்காது. நாங்கள் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவோம். இப்ப அண்ணன் வருவாரு, 1 மணி நேரம் உங்களுக்கு பாடம் எடுப்பாரு. எப்படின்னு? விவசாயம் அரசு பணின்னு சொன்னா கிண்டல் பண்றது, ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணின்னு சொன்னா கிண்டல் பண்றது. எங்க படிச்சுட்டு போய் ஆடு மாடு மேய்க்க சொல்றாங்க. உங்களுக்கு தெரியல
இந்த திமுக அதிமுகவில் இருக்கிற நபர்கள் அவர்கள் படிப்பறிவு அற்றவர்களாக இருப்பதனால இந்த மக்களை ஏமாத்தி பொழைச்சதுனால அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. உலக நாடுகளை போய் பாருங்க. அவன் ஆஸ்திரேலியாவில் ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். அதை பத்தி இவர்களுக்கு எந்த அறிவும் இல்ல, அக்கறையும் இல்ல. 40,000 கோடி டாஸ்மார்க் வருமானத்திற்காக அரசாங்கம் கை கட்டி நிக்குது. சாராய கடையில் வர்ற 40,000 கோடிக்காக திமுக கால் கிடக்க நிக்குது. ஆனால் பாலின் சந்தை மதிப்புல 3 லட்சம் கோடி வருவாய் வரும். 3 லட்சம் கோடி வர்ற இடத்துல வெறும் 40,000 கோடிக்கு நீ முட்டி தேய உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னா தப்பு யார் மீது? இந்த சாராய கடையை மூடுங்க. ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க எல்லாரும், ஐயா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுச்சுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகமாயிருச்சு, இதெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தணும். அவடா எல்லாருக்கும் அப்பாவா தான் இருக்கிறேன், எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் அப்பான்னு கூப்பிடுறாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பூரிப்பாகவும் இருக்குது, சிலாகிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாங்க ஐயா, தூத்துக்குடி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி இருக்குல்ல, அந்த மாணவியை பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிட்டான். அந்த கொலை செய்த குற்றவாளி யாரு? ஐயா இங்க நின்று சத்தமா பேசுவீங்கன்னா நாங்க எங்கிட்ட பேசுறது? அந்த மாணவிக்கு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவன் இருக்கான்ல, அவன் யாருன்னு பார்த்தா ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு 65 வயது மூதாட்டியை கற்பழிப்பு செய்து கொலை செஞ்ச குற்றவாளி சிறையிலிருந்து எப்படி வெளியே வந்தான்? அப்ப தமிழ்நாடு முழுக்க அங்க சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக கட்சிக்காரன் குணசேகரன், நம்ம இவரு ஞானசேகரன் ஒருத்தன், அண்ணன் மா சுப்பிரமணியன் போய் அவருக்கு பிரியாணி கடை திறந்து வைக்கிறாரு. அந்த வெங்காயம் ஞானசேகரன் அவன் பாலியல் வன்புணர்வுல ஈடுபட்டான்ல. கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு மாணவியை 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு பண்ணான்ல. இப்படி தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. இதுக்கு சாராய கடை தான் காரணம், இதுக்கு கஞ்சா போதை தான் காரணம், இதுக்கு மெத்தப்பட்டமைன் போதை தான் காரணம், இதுக்கு அபின் தான் காரணம். இது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஐயா மா சுப்பிரமணியன் சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சா எங்கேயுமே இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லையா? நாங்கள் செய்தித்தாளரை எடுத்து காட்டவா? காவல்துறை நீங்கள் வைத்திருக்கீங்களா காவல்துறை, அந்த காவல்துறை கேளுங்க தமிழ்நாடு முழுக்க எத்தனை இடங்கள்ல கஞ்சா பறிமுதல் செய்யப்படுதுன்னு. 40 கிலோ கஞ்சா பறிமுதல், 50 கிலோ கஞ்சா பறிமுதல் தினமும் செய்தித்தாள போடுறான். அப்ப அதெல்லாம் என்னது? அதெல்லாம் எங்க இருந்து யாரு கொண்டு வர்றா? உங்க கட்சியினுடைய அயலகணி பொறுப்பாளர் மெத்தப்பட்டமைனை வெளிநாடுகள் துபாயில இருந்து சென்னைக்கு கடத்தினார் அதிகாரிகள் கைது செய்தார்களே, அது எப்படி? இந்த ஆட்சி காலத்தில் தானே. தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எல்லா இடத்திலையும் கொலை கொள்ளை கற்பழிப்புகள், இந்த சாதி மோதல் இப்படி நிறைய நடக்குது. எதை பத்தி வாய் திறக்க மாட்டார். இரும்பு கரம் கொண்டு அடக்கிறேன், இவர் ஐயா ஸ்டாலின் சொன்னது. இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம். அந்த இரும்பு கரம் எங்க நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். வர்ற வழியில் இந்த பழைய இரும்பு கடையில கூட கேட்டேன், ஐயா ஸ்டாலின் எதுவும் குழந்தைங்க வந்து அந்த இரும்பு கரத்தை எதுவும் போட்டு பேர்ச்சம்பளம் வாங்கி திட்டு போயிட்டாரா, அந்த கரத்தை யாராவது பாத்தீங்களான்னு கேட்டேன். அவங்களும் தெரியலங்கிறாங்க. எப்ப ஐயா வந்து நீங்க இரும்பு கரத்தை காட்டுவீங்க? 15 ஆண்டு காலமாக அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில பேசி வர்றாரு. பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தடுத்து நிறுத்தணும்னா அங்க வந்து நீ வந்து அன்பு, இந்த பாசம், இந்த நீதி நேர்மை இதெல்லாம் பார்க்க கூடாது. பெண்களுக்கு எதிராக ஒருத்தன் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டா அவனுக்கு உடனடியாக மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஒரு பெண் பிள்ளையை தொட்டுட்டானா, பொண்ணு இறந்துருச்சா, அந்த பெண்ணை புதைக்காத எவன் அந்த பாதிப்பை ஏற்படுத்தானோ அவனை வெட்டி கொள்ளு, இல்ல சுட்டு கொள்ளு, அவனை புதைச்சிட்டு அப்புறம் அந்த பிள்ளைய நீ புதறான்னு எங்க அண்ணன் 15 ஆண்டு காலமா பேசி வந்தாரு. அதை இன்னைக்கு மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தூக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம். ஞானசேகரனுக்கு பெற்றுக் கொடுப்பீங்களா? கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கிட்ட நடந்ததுக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கீங்களா? இதுவரை நீங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கீங்களா? உங்கள் வரலாறு அப்படி இருக்குதா? செய்யறதே முக்காவாசி இவங்க கட்சிக்காரங்க தான். அப்ப எந்த இடத்தில் இவர்கள் மாற்று, எந்த இடத்தில் இவர்கள் இதை சரி செய்வார்கள், எந்த இடத்திலும் சரி செய்ய மாட்டார்கள். ஓட்டுக்கு காசு கொடுப்பார்கள். காவல்துறைக்கு நீங்க பாருங்க, மத்திய அரசு நிதி ஒதுக்குதுங்க. மத்திய அரசு ஒவ்வொரு துறைக்கும் தனியா ஒதுக்குறாங்க. அப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தனியா நிதி ஒதுக்கப்படுது. அதுல 30 விழுக்காட்டு பணத்தை கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு 5 ஆண்டுகள்ல அந்த காசை செலவு செய்யல. மத்திய அரசு கொடுக்கிற காசை. அதே போல காவல்துறைக்கு 56 கோடி ரூபாயை வளர்ச்சி திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கமே கையில வச்சிருக்கு. பட்ஜெட்ல போட்டிருக்காங்க. காவல்துறையினுடைய மேம்பாட்டுக்கு 56 கோடி இதை ஒதுக்கீடு பண்றோம் அப்படின்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் செலவு செய்த தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 3 கோடி. நீங்க அவர்களுக்கு 56 கோடியை ஒதுக்கி அதை நீங்கள் சரி செய்திருந்தால், காவல்துறைக்கு நீங்கள் உரிய தொகையை கொடுத்திருந்தால், எங்கள் காவல்துறை ஏண்டா அங்க ரோட்ல நின்று காசு கேட்க போறாங்க? நீங்கள் காட்டுறான், இவன் படங்கள்ல காட்டுறதெல்லாம் பாருங்களேன்.
காவல்துறைனா அப்படி முரட்டுத்தனமா அவர்களுக்கு உரிய உரிமையை கூட இவர்கள் கொடுக்கல. அப்ப 3 கோடி தான் காவல்துறைக்கு நீங்க செலவு பண்றீங்கன்னா எந்தெந்த துறைக்கு எவ்வளவு கோடி நீங்க செலவு பண்ணீங்கன்னு கணக்கெடுத்தோம்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பட்டை நாமம் போட்டு வைத்திருக்கிறார் இந்த திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சி. இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஏங்க இதுக்கு நிதி ஒதுக்கி நீங்க செய்யல, இதுக்கு நிதி ஒதுக்கி செய்யல, அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். அவரு அதிமுக ஆட்சியில எப்படியாவது அதிமுக ஆட்சியை இங்க கொண்டு வரணும், பாஜகவோட கூட்டணி சேர்ந்துக்கணும். அதனால இங்க நாங்க எதையும் பேச மாட்டோம். ஏனால் கூட்டு களவாணிகள் 2 பேருக்கும் என்ன மாற்று இருக்கு? திமுக அதிமுகவுக்கு 2 பேருக்கும் என்ன கொள்கை மாற்று? ஒரு இடத்திலும் கொள்கையில மாற்று கிடையாது. இவர்கள் வந்தாலும் மலையை திருடுவார்கள், அவர்கள் வந்தாலும் மலையை திருடுவார்கள். இவர்கள் வந்தாலும் காடுகளை அழிப்பார்கள், அவர்கள் வந்தாலும் காடுகளை அழிப்பார்கள். அப்ப மாற்றத்தை நீங்கள் விரும்புகின்ற மக்கள் மாற்றத்திற்காக விவசாய சின்னத்தில் வாக்களித்து எங்கள் வேட்பாளர் தமிழ் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள். கட்டாயம் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்